எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் ஜூன் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 9th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆயுஷ்மான் பாரத் PM ஜெய் திட்டத்தில் இணைந்த 36வது மாநிலம் எது? ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம். தென்கொரியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஹான் சியோங் சூக். 2026ஆம் ஆண்டிற்கான மான பகதூர் சிங் லகக் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெருமாள் முருகன். பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைப்பிரிவு எங்கு தொடங்கப்பட உள்ளது? இப்போ நேற்று தான் தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். எங்கன்னா சென்னையில வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நாட்டின் மொத்த தோல் மற்றும் அதை சார்ந்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 37% இருக்கு. சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் எத்தனை அளவுகளாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் வந்து 7.8 அளவுகளா பதிவாயிருக்கு. சிப்ரி அறிக்கையின்படி உலகில் அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. பவ்யா போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. பவ்யா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து 100 தொழிற்பூங்காக்களை நம்ம இந்தியாவில் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் பவ்யா. அதுக்கான போர்ட்டலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. உலக உணவு பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 7ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஃபுட் செக்யூரிட்டி டே. உலக பெருங்கடல் தினம் வேர்ல்டு ஓஷன் டே எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 8th வந்து செலிப்ரேட் பண்றோம். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 10th ஜூன் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ திருக்குறள் விருந்தோம்பல் அதிகாரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து பார்க்கலாம். கவனிங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. ஸோ இப்போ உடைமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா செல்வமும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உடைமையுள் அப்படின்னா செல்வம் எல்லாமே இருக்கு, அதுலயுமே இல்லாமை அப்படிங்கிற நிலையானது இருக்கு. அதாவது ஏழ்மை நிலை, இல்லாமை நிலை அப்படிங்கிறது செல்வம்லாம் இருக்கும்போது இருக்கு அப்படின்னா அந்த இல்லாமை, அந்த ஏழ்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா வரக்கூடிய விருந்தினர்களை நல்லா உபசரிக்காம இருக்கிறாங்க இல்லையா, விருந்தோம்பல் ஓம்பா, வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நல்லா கவனிக்காம உபசரிக்காம இருக்கக்கூடிய அந்த மடமை உள்ளவங்க இருக்காங்க இல்லையா. மடமைனா அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், விருந்தினரை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, மடமை உடையவங்களா. ஸோ அவங்க தான் வந்து இன்மையை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். ஸோ மடமை மடவார்க்கண் உண்டு. ஸோ விருந்தோம்பல் பண்ணி ஒருத்தரை உபசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அறிவு இல்லாதவங்களுக்கு கிட்டதான் இந்த மாதிரியான ஒரு ஏழ்மை இருக்கும். செல்வமே இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த ஏழ்மையானது இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து சம்மிட். 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். ஸோ இப்போ பிரான்ஸ்ல இந்த வருஷம் வந்து ஜூன் 15th வந்து இந்த G7 மாநாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த G7 பொறுத்த வரைக்கும் அதுல இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரி கிடையாது. பட் ஆனால் ஒவ்வொரு வருஷம் மாநாட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் G7 சமிட்ல பங்கேற்கிறாங்க. G7 பாக்குறோம் இல்லையா, G7னா குரூப் ஆஃப் 7, அதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் இந்த G7 அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்க ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம், ஜூஸ் GF அப்படின்னு, J ஃபார் ஜப்பான், அப்புறம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருக்கு, அடுத்து இத்தாலி, கனடா, அப்புறம் இங்கிலாந்து, நெக்ஸ்ட் ஜெர்மனி, பிரான்ஸ். இந்த 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் G7. G7 உடைய 52வது உச்சி மாநாடு இப்போ பிரான்ஸ்ல ஜூன் 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூன் 15th ஏவியன் சிட்டியில வந்து நடக்க போகுது. ஸோ இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பங்கேற்கிறாங்க. 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும்.
7 நாடுகள் அந்த GF சொன்னாலே அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வருஷம் வந்து 51வது G7 மாநாடு அப்படிங்கிறது கனடால கனடாஸ்கிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றது. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி G7 சமிட்லையும் பங்கேற்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப மாநாடான விவாடெக்லையுமே பங்கேற்க போறாங்க. ஜூன் 18 19 தேதி வரைக்கும் இது நடக்குது. அடுத்ததான் சம்மிட். இந்தியாவில் இது சம்மிட் கிடையாது, இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இல்லைன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரணும். இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இப்போ சோலார் பேனல்ஸ் அமைச்சு அதன் மூலமா வந்து சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அந்த வரிசையில நம்ம இந்தியாவில தமிழ்நாடு வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பல்வேறு வகைகள்ல மின்சாரம் உற்பத்தி செய்யறோம். அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரியை எரிச்சு அந்த வெப்பத்தை பயன்படுத்தி வாட்டர் ஹீட் பண்ணி அது ஸ்டீமா வரும்போது அந்த ஸ்டீம் வந்து டர்பைனை ஹீட் பண்ணி அங்கே ஜென்ரேட் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டி. இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது மின் ஆற்றலா மாறுது இந்த இடத்துல. அதே மாதிரி சோலார் எனர்ஜி யூஸ் பண்றோம். அப்புறம் நீர் ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது, அப்புறம் காற்றாலை மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகள்ல மின்சாரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுது இல்லையா. ஸோ அதுல மொத்த மின் உற்பத்தியில அனல் மின் ஆற்றல் மூலமா, அதாவது நிலக்கரியை எரிச்சு அதன் மூலமா வெப்பத்தை உருவாக்கி வாட்டர் ஹீட் பண்ணி ஸ்டீமை வச்சு உருவாக்குறாங்க இல்லையா, அதுல வந்து 72% மொத்த மின் உற்பத்தியில நம்ம இந்தியாவில 72% அனல் மின் நிலையங்கள் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம். அடுத்து 9% புனல் மின்சாரம், அதாவது என்னன்னா நீராற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது. அடுத்து 2% பாத்தீங்கன்னா அணுமின் சக்தி மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறோம். ஸோ இந்த அணுமின் சக்தியில பிரைவேட் செக்டாரையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக கூட சாந்தி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா பார்த்திருப்போம். இந்த சாந்தி ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அனல் மின் ஆற்றல் மூலமா 2047ஆம் ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு டார்கெட் இருக்கு அணுமின் சக்தி மூலமா. இப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன இந்த அணுமின் சக்தியை பொறுத்த வரைக்கும்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மீதமுள்ள 17% எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது காற்றாலை மூலமாகவும் சூரிய ஆற்றல் மூலமாகவும் நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறோம். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுல சூரிய சக்தியை பொறுத்த வரைக்கும் 1st பிளேஸ்ல அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்யற ஒரு ஸ்டேட் அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ ராஜஸ்தான்ல தான் சோலார் பேனல்ஸ் அமைச்சு நிறைய மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க. அப்புறம் குஜராத் 2nd பிளேஸ்ல இருக்கு. அடுத்து மகாராஷ்டிரா 3rd, தமிழ்நாடு வந்து சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல 4th பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல 2022ல 5067 மெகாவாட்டா இருந்த சோலார் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது 2026ல 177% இன்க்ரீஸ் பண்ணி 13,871 மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 12,159 மெகாவாட்டா இருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கட்சி தாவல் வழக்குகளில் தகுதி நீக்கம் குறித்து முடிவு எடுப்பவர் யார்? ஆன்சர் சபாநாயகர் அல்லது அவை தலைவர். யார் வந்து அவையோட தலைவரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த கட்சி தாவல் தடை சம்பந்தமான முடிவுகள் ஃபைனல் டிசிஷனை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த கட்சி தாவல் தடை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள அட்டவணை எதுனா 10வது அட்டவணை தான் கட்சி தாவல் தடை பற்றி சொல்லுது. ஸோ இந்த கட்சி தாவல்னா என்னன்னா, இப்போ ஒரு கட்சியிலேருந்து எலெக்ட் ஆயிருப்பாங்க, எம்எல்ஏவோ எம்பிஓ ஒரு கட்சியிலேருந்து எலெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சி என்ன சொல்றாங்களோ அந்த கட்சி சொல்லக்கூடிய டிசிஷன்ல தான் ஓட் பண்ணணும். அந்த கட்சியில தான் அவங்க மெம்பரா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல தான் கண்டினியூ பண்ணணும். இப்போ திடீர்னு இந்த கட்சியை விட்டுட்டு வேற ஒரு கட்சிக்கு நான் மெம்பரா மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அல்லது இந்த கட்சி சொன்னவங்களுக்கு ஆதரவா ஓட் பண்ணாம அந்த எலெக்ஷன் தீர்மானங்கள் எல்லாம் வந்து ஓட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சட்டப்பேரவை அப்புறம் மக்களவையிலலாம் அப்படி ஓட் பண்ணும்போது கட்சி சொன்ன விஷயத்துக்கு ஓட் பண்ணாம அதுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுவாங்க. ஸோ இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாக்கு ஆதரவா 21 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கட்சி தாவல் அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லையா, என்ன அதிமுகவுடைய விருப்பத்திற்கு எதிராக இன்னொரு கட்சிக்கு வந்து அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க இல்லையா.
ஸோ அதன் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை வந்து இப்போ கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேரவைத் தலைவர் சொல்லியிருக்காங்க. யாரு? தமிழ்நாடு பேரவைத் தலைவரா பிரபாகர் இருக்காங்களே, அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பா இது சம்பந்தமா அப்படின்னா, யாரு சட்டப்பேரவையோட தலைவரா இருக்காங்க, மக்களவையுடைய சபாநாயகரா இருக்காங்க, இப்போ மாநிலங்களவையா இருக்கு அப்படின்னா அங்கே யார் சேர்மனா இருக்காங்க, அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது இந்த கட்சி தாவல் தடை சம்பந்தமா எடுப்பாங்க. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1985 நம்ம 52வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஸோ இன்னொரு கட்சிக்கு தாவறது தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், கட்சியோட விருப்பத்திற்கு மாறாக ஓட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் அப்படி பண்ணாலும் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து பறிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எத்தனையாவது அட்டவணைனா 10வது அட்டவணை இந்திய அரசியலமைப்புல. அடுத்து 2003 என்ன பண்றாங்கன்னா 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சியில உள்ளவங்கள்ல 3ல 2 பங்கு நபர் வந்து வேறொரு கட்சிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மொத்தமாக தாவ விரும்புறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3ல 2 பங்கு உறுப்பினர்கள் இணைந்தால் மட்டுமே அது சட்டப்படி செல்லும். அது கம்மியா இருக்காங்க அப்படின்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவங்க வருவாங்க அந்த தகுதி நீக்கம் செய்யறதுக்கு. அடுத்து, கட்சி தாவல் காரணமாக உறுப்பினர்களை தகுதி செய்வது சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபையுடைய தலைவருக்கு தான் இருக்கு. சபாநாயகர், சட்டப்பேரவை தலைவர், சேர்மனுக்கு தான் இருக்கு. அடுத்து, தமிழ்நாடு ஸ்கீம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021 தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க ஆகஸ்ட்ல. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஸ்கீம் கீழ் போவாங்க. ஸோ தொற்றா நோய்களை வந்து பரிசோதிச்சு கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகளை வழங்கணும்னு. தொற்றா நோய்கள்னா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத நோய்கள், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, இது இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை வழங்கணும், பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இந்த ஸ்கீம்ல பயனாளிகளோட எண்ணிக்கை 2.75 கோடிக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 2024ஆம் ஆண்டு இந்த ஸ்கீமுக்கு ஐநா சபை அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்த ரீசன் நியூஸ், உலகம் உங்கள் கையில் திட்டம், இதெல்லாம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம்ஸ். இது நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்கிறோம் இல்லையா மக்களை தேடி மருத்துவம்னு, இதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஸ்கீம் எல்லாம் கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீசன் நியூஸ் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்காக தமிழக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது? ஸோ 354 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற திட்டமானது ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு படையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக. இதுக்கு 354 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக. தனி சீருடை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக தமிழ்நாட்டில் தான் அந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 98 லட்சத்துல 49 ட்ரோன்கள் வந்து வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஐஜியா, சிங்கப்பெண் அதிரடி படைக்கான ஐஜியா பவானீஸ்வரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இதுல உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல முழுக்க பெண்களை கொண்ட அந்த கண்காணிப்பு பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2545 பணியிடங்கள் அப்படிங்கிறது இதனால கிரியேட் ஆகுது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ட்ரோன் மூலம் ரோந்து பணி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஸ்கீம் மூலமா. முற்றிலுமே பெண்களை மட்டுமே கொண்ட 270 குழுக்களை கொண்ட களப்பிரிவாக உருவாக்குறாங்க. அடுத்த வாட்ஸ். ஸோ இதுல ராக்வீர் அப்படின்னு இருக்கு. ராவீர் ஆக்சுவல் நேம் வந்து ராவீர் தான், நியூஸ் பேப்பர்ல வந்து ராக்வீர்னு கொடுத்துருக்காங்க. ராக்வீர். ஸோ இப்போ இந்த ராக்வீர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்திற்காக புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்த நிறுவனம் இது. அண்ட் சார் ரேபிடோ அப்படின்னா இந்த பைக் டாக்ஸி ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து ரேபிடோ நிறுவனம். ஸோ இப்போ இந்த ரேபிடோ நிறுவனத்தில் உள்ள 4 லட்சம் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல சாலை பாதுகாப்புக்கான உறுதிமொழியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது கின்னஸ் உலக சாதனை வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு.
ஸோ இப்போ இந்த இதுல எது முக்கியம், இந்த ராவேர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பார்க்குறோம் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ராவேர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து சாலை பாதுகாப்பு மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தினால தான் செயல்படுத்தப்படுகிறது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தினால இந்த ராவேர் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட நபரை உடனடியாக, அதாவது கோல்டன் ஹார்ன்னு சொல்லுவோம், பாதிக்கப்பட்ட 1 மணி நேரத்துல அவங்களுக்கு சிகிச்சைகள் வழங்கக்கூடிய நபர்களுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்கள சேர்த்து விடுறாங்க 1 மணி நேரத்துல அப்படின்னா, அவங்கள அந்த மாதிரி பொதுமக்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராவேர் இனிஷியேட்டிவ். அப்படி சேர்க்கிறாங்க இல்லையா, 1 ஹார்க்குள்ள கோல்டன் ஹார்க்குள்ள போய் மருத்துவமனைகள்ல சேர்க்கிறாங்க இல்லையா, அந்த பொது மக்களுக்கு வந்து 25,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொக்க பரிசு கொடுக்குறாங்க இந்த ராவேர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவின் கீழ். ஸோ ராவேர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம். ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், ராபிடோ ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வந்து ஒரே டைம்ல உறுதிமொழி எடுத்திருக்காங்க சாலை பாதுகாப்பு சம்பந்தமா. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். அதுக்கு கின்னஸ் உலக சாதனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 25,000 ரூபாய் அந்த கோல்டன் ஹார்க்குள்ள மருத்துவமனையில சேர்க்கிறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க 25,000. ஸோ இந்த ராவேர் ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2025 ஏப்ரல் 21 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா PM ரஹத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் ஸ்கீம், அது ஷார்ட்டா PM ரஹத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் என்னன்னா, இப்போ சாலை விபத்துகள்ல பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா 1.5 lakh மதிப்பிலான சிகிச்சைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இந்த PM ரஹத் ஸ்கீம், ரஹத் அப்படிங்கிற ஸ்கீம். இது வந்து நம்ம நாடு முழுக்க சாலை விபத்துகள்ல பாதிக்கப்படுறவங்களுக்காக செயல்படுத்தப்படுது. 1.5 lakh வரைக்கும் சிகிச்சையானது வழங்கப்படுகிறது. 7 டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து இந்த சிகிச்சை கொடுக்குறாங்க. அடுத்து அவார்ட்ஸ். இந்தியாவின் 2வது உயரிய அமைதி கால விருது எது? ஆன்சர் கீர்த்தி சக்ரா விருது. ஸோ இப்போ நம்ம எப்படி சிவிலியன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய, குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருதுனா பாரத ரத்னா விருதுன்னு பார்க்கிறோம். 2வது உயரிய விருதுனா பத்ம விபூஷன் பார்க்கிறோம். 3வது உயரிய விருதுனா பத்ம பூஷன். 4வது உயரிய விருதுனா பத்மஸ்ரீன்னு பார்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அமைதி கால விருதாக வழங்கப்படக்கூடியதுல உயரிய விருது அசோக் சக்ரா விருது, அசோக் சக்ரா. 2வது உயரிய விருது வந்து கீர்த்தி சக்ரா விருது. 3rd வந்து சௌரிய சக்ரா விருது. இப்போ கீர்த்தி சக்ரா விருதை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கீர்த்தி சக்ரா விருது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த 7 பேர்ல ஒரு பர்சன் தான் கேப்டன் லால்ரினாவுமா சைலோ. லால்ரினாவுமா சைலோ இவர் மிசோரத்துல இருந்து இந்த விருதை வின் பண்ணியிருக்காரு. மிசோரத்தை சேர்ந்தவர். மிசோரத்துல இருந்து இந்த விருதை வின் பண்ணக்கூடிய 2nd பர்சன் தான் இந்த லால்ரினாவுமா சைலோ என்பவர். ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைலாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இப்போ வீரத்தோட ஒரு பயங்கரவாதியை எதிர்த்து இவங்க வந்து செயல்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்கரேஜ் பண்ற வகையில் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீநகர்ல கேப்டன் சைலோ வந்து அவரோட உயிரை பொருட்படுத்தாம பயங்கரவாதியை நேரில் மோதல்ல வீழ்த்திருக்காங்க. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னா அது கேட்கல. எதுக்காக வீரத்தை பாராட்டி அவங்க இந்த விருதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பயங்கரவாதத்துக்கு எதிராக துணிச்சலான செயல்பாடுக்காக லால்ரினாவுமா சைலோ உட்பட 7 பேருக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைதி கால விருதுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து கீர்த்தி சக்ரா 2வது உயரிய விருது. முதல் உயரிய விருதுனா அசோக சக்ரா. 3வது உயரிய விருது சௌரிய சக்ரா. இந்த விருது எப்போ வந்து இன்ஸ்டிடியூட், அதாவது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1952 தொடங்கி இருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். 2026 ஆண்டிற்கான சிறந்த செவிலியருக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கர் சண்முகம் பெற்றிருக்காரு. ஒரு 15 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த விருதை. அது தமிழ்நாட்டிலேருந்து பெற்றவர் வந்து சங்கர் சண்முகம். அப்புறம் நரேந்திர மோடிக்கு வந்து அக்ரிகோலா பதக்கம் கொடுத்தாங்க, இது ஏற்கனவே பார்த்ததுதான். பத்ம விபூஷன் விருது இப்போ தர்மேந்திராவுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சிக்கிமுக்கு வந்து குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு, பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் சிறந்த மாவட்ட ஊராட்சி பிரிவுல இந்த பஞ்சாயத்து விருதுகள்ல வந்து 3rd பிளேஸ் கோவை பெற்றிருக்கு.
அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக், இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான், எகைன் நியூஸ்ல வந்ததுனால பாக்குறோம். சமீபத்தில் எந்த வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது. ஆன்சர் எபோலா தொற்றை வந்து அறிவிச்சிருப்பாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆப்பிரிக்க நாடுகள்ல இது பரவி இருக்கும், அதாவது காங்கோ குடியரசு, உகாண்டா நாடுகள்ல ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது மனிதர்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால இது ஒரு பொது சுகாதார அவசர நிலைய நெருக்கடியாக WHO அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபோலா தொற்று எப்படி பரவுது அப்படின்னா, திரவங்கள் வாயிலாக, மனிதனுடைய திரவங்கள் வாயிலாக பிறருக்கு பரவுது. எபோலா தொற்றுனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய வியர்வை மூலமாக, அவருடைய சிறுநீரகம் மூலமாக, அவருடைய அந்த அவங்க வழியா ஏதாவது லிக்விட் வெளியேறுது அப்படின்னா அந்த திரவங்கள், ரத்தம், இதெல்லாம் லிக்விட் தானே. ஸோ திரவங்கள் வழியாக பிறருக்கு இது பரவுது. ஸோ அறிகுறிகள் என்ன அப்படின்னா, காய்ச்சல், உடல் சோர்வு இருக்கும், தசைவலி, தலைவலி, தொண்டை புண், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இதெல்லாமே வந்து இந்த எபோலா தொற்றுடைய அறிகுறிகள். ஸோ இப்போ என்ன வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, பண்டி பக்கியோ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு 3 வேரியன்ட் பார்ப்போம் இந்த எபோலாவை பொறுத்த வரைக்கும். எபோலா வைரஸ் 1, அப்புறம் சூடான் வைரஸ், இன்னொன்று வந்து பண்டி பக்கியோ வைரஸ். இப்போ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா பண்டி பக்கியோ வைரஸ் தான் பரவுது. அடுத்து நேஷனல் நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஸோ ஆன்சர் வந்து NBA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. நீட் எக்ஸாம் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நீட் தேர்வை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்த இப்போ நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வினாத்தாள் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல ஏற்கனவே முன்கூட்டியே வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ மறு தேர்வு அப்படிங்கிறது ஜூன் 21 நடக்க போகுது. ஸோ இதனாலதான் ஏற்கனவே நம்ம நீட் எக்ஸாம் இந்த கொஸ்டினை மறுபடியும் ஏற்கனவே பார்த்திருப்போம். எகெயின் வந்து ரிப்பீட்டடா பார்க்கிறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது 2017 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்டர் நியூ டெல்லியில இருக்கு. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மருத்துவ படிப்புக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நுழைவு தேர்வு தான் நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதை 2013 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து 2013 தான் நடந்திருக்கும். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு? ஆன்சர் 7,957.57 கோடி. ஸோ இப்போ 100 நாள் வேலை திட்டம் இல்லையா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், அதை மாத்திட்டு இப்போ 125 டேஸா ஒர்க்கிங் டேஸ் இன்க்ரீஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்கீமோட நேமையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. VPG ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. விபினா விக்ஷித் பாரத், அதாவது வளர்ந்த இந்தியா. ஸோ கேரண்டி ஃபார் ரோஷ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். கிராமின்னா கிராமத்துல இது செயல்படுத்தக்கூடிய திட்டம். கிராமங்கள்ல தான் 125 டேஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு, ஊதியம் கொடுத்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல. ஸோ விக்ஷித் பாரத்ல வளர்ந்த இந்தியான்னு சொல்லி பார்க்குறோம். கேரண்டி ஃபார் ரோஷ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு உறுதி அளிக்கிறாங்க இந்த ஸ்கீம்ல. அப்புறம் வாழ்வாதார மேம்பாட்டுக்கும், அஜீவிக்கான வாழ்வாதார மேம்பாடு, ஸோ அதுக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை இந்த ஸ்கீம் நேம்ல கொண்டு வர வகையில VPG ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமோட நேமை வந்து மாத்துறாங்க. இப்போ இதுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்கும் இல்லையா, அதுல தமிழகத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 7,957.57 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதிகபட்சமா எந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. VPG ராம்ஜி மொத்தமா இந்த ஸ்கீமுக்கு 95,692 கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்போ ஊரக மேம்பாட்டுக்காகவே, அந்த விஷயத்துக்காகவே எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா 1.25 லட்சம் கோடி. அதுல மேக்சிமம் அமௌண்ட் எதுக்கு போகுது அப்படின்னா இந்த VPG ராம்ஜி ஸ்கீமுக்கு தான் போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க ஜூலை 1 இது வந்து அமலுக்கு வருது இல்லையா இந்த VPG ராம்ஜி ஸ்கீம். இதன் மூலமாக 2.80 லட்சம் கிராம ஊராட்சிகள் அப்படிங்கிறது பயனடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிதி பகிர்வு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டும் இதில் வந்து நிதி பகிர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதன்படி 60% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கு, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் இப்போ இமயமலையில் உள்ள ஒரு சில ஸ்டேட்ஸு, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நம்ம அஷ்டலட்சுமி மாநிலங்கள் சொல்லிட்டு 8 மாநிலங்கள் சொல்லுவோம்.
ஸோ அந்த வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதியில் உள்ள மாநிலங்கள் அதெல்லாம் எவ்வளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படின்னா 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போதும் அந்த மாதிரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசம் வந்து 12,221 கோடி அதிகபட்சமா இந்த ஸ்கீமுக்கு யாருக்கு ஒதுக்கீடு செய்யறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு. அடுத்து சென்ட்ரல் ஸ்கீம். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க, February 24. ஸோ இது என்னது? 6,000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு 3 தவணைகளாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல. விவசாயிகளுக்கு ஆண்டு வருமானத்தை வந்து உறுதி பண்ணணும், ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சாதானே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இது கொடுக்குறாங்க. அப்புறம் கிஷான் கடன் அட்டை திட்டம், இது 1998 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கிஷான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி விவசாயிகளுக்கு வழங்குறாங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தொகையானது வாங்கலாம். முன்னாடி 3 லட்சம் சொல்லிட்டு தான் அந்த வரம்பு வந்துச்சு. 2025 பட்ஜெட்ல தான் வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு மூலமா விவசாயிகள் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்கன்னா குறைந்த அளவுல 7% வட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கடனை வாங்கிட்டு கரெக்டா திருப்பி செலுத்தக்கூடிய விவசாயிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 3% வட்டி மானியம் அப்படின்னும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மொத்தமா 7% அவங்களுக்கு வட்டி வழங்குறாங்க. கடனை திருப்பி அடிச்சா 3% வட்டி மானியம்னா அவங்க எவ்வளவுதான் வட்டி செலுத்தினா போதும், 4% வட்டி செலுத்தினா போதும். அந்த மாதிரியும் இதுல ஆப்ஷன் இருக்கு. இதுல 18ல இருந்து 75 வயது வரை உள்ள விவசாயிகள் வந்து இந்த ஸ்கீம் மூலமா பயன்பெற முடியும். ஸோ இது விவசாயிகளுக்கு தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. 2019 பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அந்த அக்ரி சம்பந்தமான விவசாயிகள், இப்போ மீன் தொழில் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அலைட் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இந்த ஸ்கீம்ல பயன்பெறலாம்னு சொல்லிட்டு 2019. ஸோ சிறு குறு விவசாயிகளுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த திட்டத்தோட நோக்கம் கிஷான் சம்மான் நிதி திட்டம் 2019 ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கடுத்து கிஷான் அட்டை திட்டம் வந்து அவங்களுக்கு விரைவான கடன் வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ங்கிறது. இந்த ஸ்கீம்ல வந்து 2019 கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு செய்யறாங்களே அவங்களும் இந்த ஸ்கீம்ல பயன்பெறலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலே அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். 7% வட்டி, ஒழுங்கா கடனை செலுத்துறாங்க அப்படின்னா 3% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. PM ஸ்வாநிதி ஸ்கீம் 2020 ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 ஜூன்ல லான்ச் பண்ணாங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க செப்டம்பர்ல. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது மக்கள் மருந்தகம் திட்டம், இது இனிஷியலா 2008 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இதை புதுப்பிச்சு மேம்படுத்தி எகைன் லான்ச் பண்ண போது 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. அடுத்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம், அதாவது இது என்னன்னா பிரெக்னன்சி உமன் இருக்காங்களே அவங்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். 6,000 ரூபாய் வந்து பிரெக்னன்சி உமனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான திட்டம் 2017 லான்ச் பண்ணாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புத்தொழில் புதிய நிறுவனங்களை நிறுவனாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறுவனாங்கன்னா அதுக்கான சூழலை ஏற்படுத்தி தருவதற்காக. சுகன்யா சம்ருதி யோஜனா 2015 லான்ச் பண்ணாங்க. அதாவது பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் தான் சுகன்யா சம்ருதி யோஜனா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, பிர்சா முண்டா நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 9ஆம் தேதி தான் பிர்சா முண்டா, பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். இவருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 15 இவருடைய பிறந்த நாளை நம்ம பழங்குடியின கௌரவ தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம். ஸோ இவர் 1875 பிறந்தார் இல்லையா. ஸோ 2025 பாத்தீங்கன்னா இவர் பிறந்ததன் 150வது பிறந்த நாள் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணிருப்போம். ஸோ பிர்சா முண்டா சுதந்திர போராட்ட வீரர், அவர் ஒரு பழங்குடியின தலைவர். 2021 நவம்பர் 15ஆம் தேதிய ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ், பழங்குடியின கௌரவ தினமாக அவருடைய பிறந்த நாளை அறிவிச்சிருப்பாங்க நவம்பர் 15ஆம் தேதிய. இவர் வந்து பூமியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு பழங்குடியின மக்களால. அதாவது தர்தி ஆபான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் பிர்சா முண்டா தான். தர்தி ஆபானா பூமியின் தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், தந்தைன்னு சொல்லிட்டு. நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது அப்படின்னு சொல்லிட்டு போராடின நபர் தான் இந்த பிர்சா முண்டா.
இவர் பிரிசாய்ட் பிரிவையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது 19ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆன்மீக மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கம். இதை பிரிசா முண்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, பிரிசாய்ட் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பிறந்தது 1875 நவம்பர் 15. இவர் இறந்தது வந்து 1900 ஜூன் 9ஆம் தேதி காலமாயிருப்பாரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இந்த 3 நாடுகள்ல தான் இந்த வருஷம் வந்து வேர்ல்ட் கப், ஃபிஃபா வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்னு பார்க்கணும், இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இந்த போட்டியில விளையாடுவதற்கான அந்த பந்து வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாதிரி கிரீன் கலர், அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் ரெட் கலர், இந்த 3 கலர்ல இருக்கு. இதுல ப்ளூ கலர் அப்படிங்கிறது அமெரிக்கா நடத்துறாங்களே, அமெரிக்காவை பிரதிபலிக்கிற வகையில் இருக்கு. கிரீன் கலர் வந்து மெக்சிகோ, அடுத்து கனடாவிலே அதுக்கு வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பந்தோட வடிவமைப்பு எப்படி சொல்றாங்கன்னா ட்ரையோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரையோண்டா அப்படின்னா ஸ்பானிஷ்ல 3 அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். அடுத்து ஷார்ட் நியூஸ். H1B நுழைவு இசைவு கட்டணத்தை ஆண்டுக்கு $1,00,000 இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வந்து அந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அமெரிக்க உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ரத்து பண்ணி. அடுத்து தமிழக பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் உடல்ல சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்கக்கூடிய ஃபோலிக் அமில மருந்துகள் இனிமேல் மில்லிகிராம் அப்படிங்கிற அளவீட்டை பயன்படுத்தி அளவிடாம அதை வந்து மைக்ரோகிராம் அப்படிங்கிற புதிய அளவீட்டில் வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் விளையாட்டுல சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஊக்கத்தொகை அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. அப்புறம் நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா, நேட்டோ நாடுகள் வந்து பால்டிக் கடல்ல ராணுவ பயிற்சி நடத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ரஷ்யாவும் ஸ்டார்ட் பண்றதா, அதுக்கு போட்டியா ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் 12ஆம் தேதி Group 2 Group 4க்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து Group 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 15ஆம் தேதி வந்து Group 1க்காக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வித் டெஸ்ட் இன்க்ளூட் ஆகி வரும். உங்களுக்கு பைலிங்குவலா கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸஸ்க்கான நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்களுக்கு லைவ் கிளாஸாகவும் இருக்கும். அதுக்கான ரெக்கார்டட் லிங்க்கும் அந்த டைமுக்கு அட்டென்ட் பண்ணலாட்டி ரெக்கார்டட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 52வது G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4th பிளேஸ்ல இருக்கு. கட்சி தாவல் வழக்குகளில் தகுதி நீக்கம் குறித்து முடிவு எடுப்பவர் யார்? ஆன்சர் சபாநாயகர் அல்லது அவைத் தலைவர். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்காக தமிழக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது? 354 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ராவில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்திற்காக புதிய கின்னஸ் உலக சாதனை படைத்த நிறுவனம் எது? ஆன்சர் ராபிடோ. இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால விருது எது? ஆன்சர் கீர்த்தி சக்ரா விருது. சமீபத்தில் எந்த வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக WHO அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா தொற்று. நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு? ஆன்சர் வந்து 7,957.57 கோடி. பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019 February 24. பிர்சா முண்டா நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 9ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.